வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம கடக ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதத்துல முதல்ல வேலையில இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல வேலை இருக்குது, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போங்க. சில பேர் இந்த ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணலாம், ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணலாம், ஏதோ ஒரு பதவி, ஒரு அங்கீகாரத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு 20 நாள் வேலை பளு அதிகமா இருக்குங்க. நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பீங்க, ஆனா அது கொஞ்சம் நடக்கும், அது கொஞ்சம் லேட்டா நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சோ அப்போ ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் இந்த செப்டம்பர் 20ஆம் தேதி 12ஆம் இடத்துல இருந்து உங்க ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்க ஆல்ரெடி குரு பகவான் உச்ச வலிமையோடு இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் அந்த இடத்துல நீச்சம் அடைஞ்சு நீச்சபங்க ராஜயோகம் அடையிறதுனால கண்டிப்பா ஒரு பேர், ஒரு புகழ், ஒரு அந்தஸ்து, ஒரு அடையாளம் அப்படிங்கறத கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நீங்க யார மனதார வழிபாடு பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா, முருகப்பெருமான், பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்றது இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத கடகராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஆல்ரெடி நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அது நல்லா இருக்குமா இல்ல எப்படி போகும் இனிமேல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இன்ஃபேக்டா கடைசி ஒரு மாசமா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிறைய ஒரு அலைச்சல்கள், கொஞ்சம் நிறைய ஒரு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் நான் இந்த டைம் பீரியட் என்ன சொல்றேன்னா, அதே மாதிரி செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய ஆஃபர் கிடைக்கிறது, நீங்க தனியா ஒரு ஷைன் ஆகணும் அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதியில நல்லா இருக்குதுங்க. அப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் கடகராசி என்பர்கள், கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல் பகுதியில முதல் ஒரு 15 நாள், முதல் ஒரு 17 நாள் அவசரப்பட்டு ஒரு முதலீடு பண்றது, ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு டீலிங் கொடுக்கறது, இதெல்லாமே வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. இது எல்லாமே மாதத்தோட பிற்பகுதியில் எல்லாத்தையுமே நீங்க கண்டினியூ பண்றப்ப மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. உங்களுக்கு 11ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவருமே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தொழில நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறத கடகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குதுங்க. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலயே ஆட்சி பலம் அடைஞ்சிருப்பாருங்க. ஏன்னா சூரிய பகவான், கேது பகவான் இருப்பாருங்க. 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பாருங்க. 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் 3ஆம் தேதியே உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அங்க உச்ச வலிமையோடு இருக்கிறாருங்க. சோ இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, கொஞ்சம் லேட் ஆகுது, ஆனா அதுக்கான ஒரு உழைப்புக்கான ஒரு ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல முதல்ல ஒரு 20 நாள் கொஞ்சம் அந்த விரயங்கள், கொஞ்சம் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு அலைச்சல், ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ பெரிய முதலீடுகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாதத்தோட பிற்பகுதியில நான் சொன்ன டேட்ல நீங்க பண்ணுங்க. செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு முதலீடு பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, அதெல்லாமே அமோகமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. 2ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குது. ஆனா அந்த கேது ராகு 2ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் உண்ணாமே கொஞ்சம் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னும் நம்ம சொல்றதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஈகோ ட்ரபிள் அப்படிங்கிறது வருங்க. ஏன்னா சூரியன் அப்படின்னாவே ஈகோ அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல இந்த ஈகோ எல்லாம் பார்க்க வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போய்க்கோங்க. நீங்க மிஸ்டேக் பண்ணா நீங்க தான் மிஸ்டேக் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறத கடகராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 7ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான், அவர் 9ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குருவோட பார்வை இருக்குதுங்க, நல்லாதான் இருக்குதுங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டோம்னா, நீங்க ஒரு விஷயத்த ஒரு வரனை அப்ரோச் பண்றீங்கன்னா அது எடுத்த உடனே கிடைக்காது. இன்னொரு டைம் மறுபடியும் நீங்க அப்ரோச் பண்றப்பதான் கிடைக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட நீங்க அப்ரோச் பண்ணணும். மறுபடியும் இன்னொரு டைம் நீங்க எஃபோர்ட் போடணும். ஒரு டைம் நீங்க போய் அப்ரோச் பண்ணுவீங்க, அவங்க பார்க்கலான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க அவங்க வேண்டான்னு சொன்னாங்க, நீங்களே கற்பனை பண்ணிக்குவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு டைம் திருப்பி நீங்க முயற்சி பண்றப்போ அது கண்டிப்பா பலிதமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த டைம் பீரியட் வேண்டாங்க.
அடுத்த ஸ்டெப் மேரேஜுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாதம் கரெக்டான ஒரு மாதம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்த விஷயத்த நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பீரியட் வந்து எதையுமே நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, படிப்பு நல்லா இருக்குதுங்க, உங்களுக்கு இயற்கையாவே அந்த அறிவு அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க, இது எல்லாமே இருக்குது. என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து 5ஆம் அதிபதிங்க, சரிங்களா? அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாதத்துல வந்து ஒரு முதல் பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம், மாதத்தோட முதல் பகுதின்னு வச்சுக்கலாம். அந்த டைம் பீரியட்ல வந்து நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நிறைய டிராவல் அப்படிங்கிறது வருங்க, நிறைய கண்ணுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா தெரியுங்க. நம்மளோட டார்கெட் வந்து படிக்கிறதா மட்டும்தான் இருக்கணும், ஆனா அதை தவிர மற்றது எல்லாமே தெரிகிறப்ப நீங்க கரெக்டா ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டீங்க, உங்களோட மனசு வந்து ஃபோக்கஸ்டா இருக்காது, ஒரு கான்சென்ட்ரேஷனோட படிக்க மாட்டீங்க. ஸோ அப்ப இதுதான் இப்படிதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, யோகா மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் வந்து இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? மாணவர்கள் மாணவிகள் வந்து இந்த கோவப்படுறது, வீட்டுல என்ன நம்ம டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைக்காம நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட வளர்ச்சி வந்து அபரிவிதமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனை மட்டும் படிப்புல மட்டும் வைங்க, மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல சுக்கர பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க. அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கனவு அப்படிங்கிறது இருக்கும். சரி, ஒரு வீடு கட்டலாம் சார் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா நல்லா இருக்குதுங்க. அது எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு செப்டம்பர் 20க்கு அப்புறம் தான் அந்த பூமி வீடு மனை வண்டி வாகன யோகமே இருக்குதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் உங்க ஜென்ம ராசியில் இருப்பாரு, குரு பகவான் உச்ச வலிமையோடு இருக்கிறாரு. அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையா வந்து 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு வீடு கட்டுவீங்க, சரிங்களா? ஒரு இடம் வாங்குவீங்க, ஒரு வண்டி வாகனம் கண்டிப்பா எடுப்பீங்க. இது எல்லாமே வந்து லக்ஸூரியத்தை எடுப்பீங்க, சரிங்களா? சார் ஏன் சார் என்கிட்ட இருக்கிற காசுக்கு வந்து நான் என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு வந்து யாரு கடன் கொடுப்பானே தெரியல அப்படின்னா அப்படியேதான் இல்லைங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. நீங்க வந்து மனதார யார பிரார்த்தனை பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா, திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணிக்கலாம், பழனி முருகரை வழிபாடு பண்ணிக்கலாம். பர்டிகுலரா இந்த மாதம் வந்து பழனி போயிட்டு வாங்க, மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. சஷ்டி அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை சஷ்டி வரப்போ நீங்க முடிஞ்சா ஒன்னா சஷ்டியில போங்க, இல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து பழனி முருகரை வழிபாடு பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெண்களுக்கு நல்லா இருக்குதுங்க, ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குதுன்னா அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து ஹெல்த்ன்னு பாத்துக்கிட்டோம்னா, இந்த டைம் பீரியட்ல வீண் கோபம் வாக்குவாதம் அப்படிங்கிறது வரும். நீங்க வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, அது நடக்கல அப்படின்னா டக்குன்னு வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிருவீங்க. இது நடக்கலையே அப்படின்னு டக்குன்னு டிப்ரெஷன் ஆயிருவீங்க, கொஞ்சம் கவலை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா வந்து நீங்க எஃபோர்ட் போடுங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, சரிங்களா? அதாவது நீங்க ஒரு முழு முயற்சியை மட்டும் பண்ணுங்க, அதோட அவுட்கம் வந்து கண்டிப்பா நல்லதாவே வரும், நல்லதே நடக்கும். ஆனா அது வந்து நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க 1க்கு 2 டைம் அப்ரோச் பண்ணாதான் எந்த ஒரு விஷயமே இந்த மாதத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது பெரிய லெவல்ல கிடைக்குங்க. அதனால கொஞ்சம் காலமும் நேரமும் கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத கடகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஹெல்த்ல பெரிய ட்ரபிள் அப்படிங்கிறது இல்லைங்க. சில பேர்த்துக்கு இந்த இஎன்டி ட்ரபிள்ஸ் வரலாம், சில பேர்த்துக்கு இந்த பிரஷர் பிபி இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சில பேர்த்துக்கு இந்த சுகர்னா வந்து சுகர் லெவல் ரைஸ் ஆகலாம். கொஞ்சம் சுகர் பேஷண்ட்ஸை இந்த டயட்டை கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து சீனியர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல நல்லா இருக்குதுங்க, அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட்டு ஒரு முதலீடு பண்ண வேண்டாம். யாரை நம்பியுமே வந்து கடன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட் அமௌண்ட் திரும்பி வராது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா நான் ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன் சார், அமௌண்ட் லாக் ஆயிருக்குது அப்படின்னு இந்த டைம் பீரியட் கண்டிப்பா வரதுக்கான அமைப்பு இருக்குதுங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். எல்லாமே மாதத்தோட பிற்பகுதி, உங்களுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி 25ஆம் தேதி கடைசி வாரத்துல எதா இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபிளா சக்சஸா வரும் அப்படிங்கிறத கடகராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ப ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா அந்த கோபத்தையும் வேகத்தையும் நீங்க கட்டுப்பாடு பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருதுங்க. இந்த டைம் பீரியட் வந்து
உண்மையாவே வந்து பெரிய லெவலான மாற்றம் அப்படிங்கிறது வரும். ஆனா அதுக்கு வந்து இந்த பொறுமை, அந்த நிதானம், அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விடாமுயற்சி எடுங்க. கண்டிப்பா விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. கடகராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் செப்டம்பர் மாதத்துல. ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.